தொழில்துறை அந்த துறையை யார் கையில் வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேர் சொல்கிறது பயம் இல்லை, சேகர் பாபு அவர்கள் தான். நான் கூட நினச்சிக்கலாம் எனக்கு ஒரு சீட் வந்துருக்கலாமோ அப்படின்னு நான் கூட நினச்சேன். டிஎம்கேலேயே இருக்கு, டிஎம்கேலேயே இருக்கு, தாவேக்காவிலும் இந்த பிரச்சனை இருக்கு. மக்கள் இதுக்கான தீர்ப்பு வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி. வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் பெரம்பூர்ல நின்று இருக்காரு. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சியை பற்றி பேச வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் தீவிர ஆதரவாளர், தமிழ்நாடு இளைஞர் கட்சி நிர்வாகி கோகுல் கிருஷ்ணன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? ராகுல் காந்தி, ஜெயலலிதா அவர்கள் மாதிரி விஜய் அவங்களும் 2 தொகுதியில நிக்கிறாங்க. இப்ப பெரம்பூர் தொகுதியில வந்து நிக்க மாட்டாங்க, சும்மா பயமுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. இப்ப 2 தொகுதியில நிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்றதை நாங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நிக்க மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதே வந்து ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி கூட தான் சொன்னாங்க வேட்பாளர்களே கிடையாது, அவங்களால 234 தொகுதி தனித்து போட்டியிட முடியாதுன்னு சொல்லி ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. ஆனா அது இல்லை அப்படின்றத வந்து நேற்று ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. நேற்று எத்தனை பேர் 234 பேரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேண்டிடேட் யார் யாரு எங்கெங்க நிக்க போறாங்கன்றதையும் தெளிவா சொல்லிட்டாரு விஜயண்ணா. ஸோ பெரம்பூர்ல வந்து விஜயண்ணா நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து சில கைக்கூலிகள் பண்ண வேலைகளா தான் நாங்க பார்க்குறோம். அவரு ஸ்டார்ட்டிங்ல இருந்து அங்க நிக்க போறேன்றத வந்து உறுதிமொழியாவே எடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஆதவ அர்ஜுனா, அப்புறம் புஷியானந்த அண்ணா அவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்தாங்க ஒரு செயல் வீரர் கூட்டத்துல. அப்பவே முடிவு பண்ணிட்டோம். ஸோ அங்கதான் நிக்க போறாரு அப்படின்றது. திருச்சி கிழக்குன்றது எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. 2வது தொகுதி போட்டது தப்பு இல்லை இல்லையா? ஸோ ஆல்ரெடி எம்ஜிஆர் அவர்களும் போட்டிருக்காங்க, அம்மையார் அவர்களும் போட்டிருக்காங்க. ஸோ அதே இதுல விஜயனாவும் போட்டிருக்காங்க. உங்களுக்கும் தெரியாதா சார் 2 தொகுதியில? இல்ல எங்களுக்குமே தெரியாது, உண்மையாவே தெரியாது. 2 தொகுதின்றது வந்து நேற்று எங்களுக்கே சஸ்பென்ஸா தான் இருந்தது. ஸோ திருச்சி நான் ஆக்சுவலா எப்படி பிளான் நினைச்சிருந்தேன்னா, திருச்சி கிழக்கு தான் அவர் நிப்பாருன்ற ஒரு தாட்ல இருந்தது. அப்புறம் பார்த்தா பெரம்பூர் இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்தப்பறம் சரி பெரம்பூர் நிக்க போறாரு பார்த்தா 2த்துல நிக்கிறது வந்து நேற்று எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. விஜய் அவர்களே சர்ப்ரைஸ். இதுல சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க மாதிரி தான் இருந்தது எங்களுக்கெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. அவரு பொறுத்த வரைக்கும் அவரு ஏதாவது பிளான் பண்ணி இருக்கலாம், 2 தொகுதியில நம்ம நிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நின்று இருக்கலாம். இப்போ டிஎம்கேக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பெரம்பூர்ல வந்து ஆல்ரெடி டிஎம்கே சைட்ல வந்து ஆர்டி சேகர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு போட்டியாளரா வந்து விஜய் அவர்கள் இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? எவ்வளவு % ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? எவ்வளவு வாக்கு எண்ணிக்கையில? வாக்கு எண்ணிக்கையில் மக்கள் தான் அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியும். நான் வந்து சும்மா பொதுவா நான் எல்லா ஓட்டும் விஜயனாக்கு தான் விழுன்னு சொல்ல முடியும். இல்ல சார், இவ்வளவு % இருக்கலாம்ல. நீங்க ஆர்டி அவரு நம்ம பேசுறத தவிர்த்து பக்கத்துல கொளத்தூர் ஒரு தொகுதி இருக்கு, அங்க யார் நிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படியே நம்ம பேசலாம் இல்லையா? ஸோ அவர் வந்து ஃப்ரம் டே 1 விக்கிரவாண்டி மாநாடு போட்டதுல இருந்து டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு தான் ஒரு நரேஷன் செட் பண்ணாரு. அது என்ன அவர் அன்னைக்கு சொன்னாரோ அதே தான் இன்னைக்கு நடக்குது. பக்கத்து தொகுதியில வந்து ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதலமைச்சரும் உடனே இந்த முதலமைச்சராக தானே இருக்காருன்னு சொல்லாதீங்க, ஏன்னா முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ முன்னாள் முதலமைச்சர் தான் நம்ம சொல்லணும். ஸோ முன்னாள் முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் பக்கத்து தொகுதியில் நிற்கிறதே பெரிய விஷயமா பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்றத வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் பெரம்பூர்ல நின்று இருக்காரு. மேபி அப்படி சொல்லலாம். மக்கள் இதுக்கான தீர்ப்பு வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி சொல்லுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். மே 4ஆம் தேதி அது நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ % அவர் ஜெயிப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்க தான் போறோம். சார், அப்படி பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணவங்க வந்து கொளத்தூர்லயே நிக்கலாம்ல? இன்னும் தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னும் போது கலைஞர் ஐயா அவர்கள் இருக்கும்போது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஏன் ஸ்ரீரங்கத்துல போட்டியிடல? நீங்க என்ன கேட்குறீங்க இந்த கேள்வி, இது ஏன் அப்போ கேட்கலன்னு கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரே இடத்துல 2 தலைவர்கள் நின்று போட்டி போடுறது தப்பு. அது வந்து ஒரு அரசியல் நாகரிகமும் இருக்காது. ஸோ 2 பேரும் கேம்பெயின் போகும்போது ஒரு பிரச்சனைகள் 1000 வரும். அது ஒரு அரசியல் நாகரிகமா இருக்காதுன்றதுனால தான் எல்லா தலைவர்களும் வேற வேற இடத்துல நிற்பாங்க. ஸோ 2மே ஆப்போசிட் பார்ட்டி தான். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே நின்று இருக்காங்க. டிவிகேக்கு முன்னாடி சொல்றேன் நான். 2021 ஏடிஎம்கே டிஎம்கே நின்னாங்க. ஏன் நம்ம சீமானவர்களே இது வரைக்கும் யாரையும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக நிற்க மாட்டாங்க. அதனால பெரம்பூர் பக்கத்து தொகுதி போட்டின்னும் போது பக்கத்துல தானே நம்ம போய் நிக்க முடியும். ஒரே இடத்துல போய் போட்டி போட தப்பு இல்லை. அதனால பக்கத்துல பெரம்பூர்ல போய் நின்று இருக்கு.
திருச்சி கிழக்குல பார்த்தீங்கன்னா, டிஎம்கேல இனிக்கோ இறையராஜ் இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களும் இப்ப தான் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இவ்வளோ பெர்சன்ட்ல அவங்களும் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த தொகுதியில வந்து எவ்வளோ வாய்ப்பு இருக்கு? இப்ப மேம் சென்னைங்கிறதுனால 2021ல நீங்க ஜெயிச்சத வந்து கணக்கே பண்ணாதீங்க மேம். ரீசன் வந்து 2021 மக்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. 10 வருஷமா வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷனே தெரியல. மக்கள் யாருக்கு போய் ஓட்டு போடுவாங்க? நாம் தமிழருக்கு நாம் தமிழர் ஓட்டு வாங்குன ரீசனும் இது ஒரு ரீசன். 2021ல அதிக பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குன ரீசனும் இது ஒண்ணு. 2வது வந்து நீங்க 20 அதாவது 2021ல நடந்த எலக்ஷனோட ரிசல்ட்ட வச்சு நம்ம கணக்கே பண்ண முடியாது. 2011 வச்சு நம்ம பேசலாம். 2011ல டிஎம்கே வாஷ் அவுட் எல்லா தொகுதியிலுமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 தொகுதியில என்னமோ தான் ஜெயிச்சாங்க. 20 சம்திங் 30 தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். அ அந்த அத வந்து தான் நம்ம இப்ப கணக்கு பண்ண முடியும். ஏன்னா மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. 3வது சக்தியா நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு 3வது அணியா ஒரு இடத்துல களம் காண போறோம் 2026 தேர்தல்ல. அப்படி இருக்கும்போது மக்களோட மனநிலையும், மக்களோட வாக்கும் பார்த்தீங்கன்னா, 3வது அணியா இருக்க தாவேக்காக்கு தான் வரும்ன்றது எங்களோட நம்பிக்கை. வேட்பாளர்கள அறிவிச்சுட்ருக்கும் உள்ள விஜய் அவர்கள் அறிவிச்சுட்ருக்கும் போதே, வெளில வந்து டிவிகே நிர்வாகிகள் வந்து இது வந்து நேர்காணல் எடுக்காமயே எடுத்துட்டாங்க. தேவைப்பட்ட ஆளுங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கள வந்து நேர்காணல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேர் பிரச்சனை பண்ணாங்க. எதனால? ஏன்? மேம் இது எல்லா கட்சியிலுமே நடக்கிற ஒரு விஷயம் மேம். இப்ப இது டிஎம்கேல நடக்கலன்னு சொல்றீங்களா? டிஎம்கேல தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கே நடந்த பிரச்சனை இப்ப இருக்கு. இப்ப ரீசென்ட்டா பேர் சொல்ல விரும்பல நானு. யார் அங்க நின்னு இருந்தாங்க? 20 வருஷமா அங்க யார் இருந்தா? இப்ப யாருக்கு போட்டிருக்காங்கன்றது எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க. ஸோ இது வந்து உள்கட்சி விவரம். நம்ம எந்த இதுலயுமே போயிட்டு நம்ம பேச முடியாது. இது எல்லா கட்சியிலுமே இருக்கு. ஏடிஎம்கேலயும் இருக்கு, டிஎம்கேலயும் இருக்கு. தாவேகாவுலயும் இந்த பிரச்சனை இருக்கு. என்ன ஒண்ணு அந்த தாவேகாக்கு வந்துட்டா மட்டும் அவங்களும் பெருசா பெருசா தெரியுது தெரியுது. பார்க்குறாங்க. பெருசா அத ப்ரொஜெக்ட் பண்றாங்க. உடனே வந்து இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. தூத்துக்குடியில வந்து அந்த அந்த லேடி அஜிதா ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு. தரல. அஜிதா அவங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது உள்ள போய் பார்த்தா தான் அதுல பிரச்சனைகள் என்ன நம்மளுக்கு தெரியும். வெளிய இருந்து பார்த்து நம்ம பேச முடியாதுல்ல. ஸோ அதனால அவங்களோட ஆதரவாளர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல இல்லையா? அவங்களுக்கு அது அவங்களோட ஆதரவாளர் என்னோட என்னோட தலைவிக்கு நீங்க வந்து சீட் குடுக்கலன்றது கோவம் இருக்கும். எல்லாருக்குமே அது ஒரு இது இருக்கும். அது எல்லா கட்சியிலுமே இருக்கு உள்கூச்சல். உள் பிரச்சனை அது. நம்ம அத பேச முடியாது இல்லையா? சார் இப்ப மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க ஒரு 20 பேருக்கு 20 பேருக்குமே சீட் குடுத்துருக்காங்க. எதனால? புது கட்சியிலேருந்து வந்தவங்க இப்படி வந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. விஜய் அண்ணா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். நீங்க நம்பினீங்களா தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்க. 2000 ஆம் மாநாடு நடந்தது. விக்கிரவாண்டியில மாநாடு நடந்ததுல 2024ல நடந்தது. அப்போ வந்து ஒரு வார்த்தை அவரு சொல்லியிருப்பாரு. "நம்பள நம்பி சில பேர் வரலாம்ல்ல" அப்படின்னு சொல்லி. ஆமா. ஸோ அந்த அந்த நம்பி வந்தவங்களுக்கு வந்து அவரு வந்து வாய்ப்பு வாய்ப்பு குடுக்கலாம்ல. குடுத்திருக்காரு. குடுத்திருக்காரு. குடுக்கலாம்ல, வாய்ப்பு குடுத்திருக்காரு. தூத்துக்குடி தொகுதியில அஜிதா அவங்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. இத வந்து விஜயோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் அவங்களுக்கும் குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாரபட்சமா பார்த்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே! அப்படி இல்ல மேம். அப்ப அவரும் ஒரு நிர்வாகியா தான் இருக்காரு. தாவேக்கால வந்து அவரும் ஒரு நிர்வாகி. ஸ்ரீநாத் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலருந்து அவரும் ஒரு நிர்வாகியா இருக்காரு. நிர்வாகிகளுக்கு குடுக்குறதுல என்ன பாரபட்சம் சொல்லுங்க? அப்டின்னா அவரு யாருக்கு வேணா குடுத்துருக்கலாமே! அவரோட சினி ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஆ இவர விட குளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு குடுத்துருக்கலாம். அவரும் சின்ன திரையிலாம் ஆ. நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு குடுத்துருக்கலாம்ல. ஸோ இவங்க சொல்ற மாரி பாரபட்சம் பார்த்திருந்தா இவங்களுக்கெல்லாம் குடுத்துருக்கலாம். ஆ அவரோட கூடவே இருந்த ஒரு அவரோட டிரைவர் பையனுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்லல்ல. ஸோ விசுவாசத்துக்கு குடுக்குறாரு. அவர் அந்த இடத்த பார்க்குறாரு இல்லையா? ஸோ அதனால இதுல பாரபட்சம்லாம் எதுவும் இல்ல மேம். அவரும் நிர்வாகி. ஸ்ரீநாத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியா தான் இருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுலருந்து அவரும் இருக்காரு. அதுல அதுக்கான வாய்ப்புகள் அவர் இல்ல, குடுத்துருக்கலாம். இல்ல. மத்த தொகுதியில நிக்க வச்சிருக்கலாம். தூத்துக்குடியில ஒரு ஃப்ரெண்ட நிறுத்தியிருக்காருன்னா, அப்ப பாரபட்சம் பார்த்து குடுத்துருக்கலாம் அப்படின்னு விமர்சனம் இல்ல வருதுல்ல. அப்படி இல்ல மேம். அப்படின்னா அப்போ அவர எடுத்துட்டு வந்து ஆ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல செங்கல்பட்டுல குடுத்துருக்கலாம், அங்க குடுத்துருக்கலாம்ன்னு சொன்னா, மேபி அவர் ஊரா இருந்திருக்கலாம் தூத்துக்குடி. அவரோட அவங்களோட ஏதாவது ஒரு டச் இருந்திருக்கலாம். பேசியிருக்கலாம். அதுதான் சொல்றேன் இது யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம குடுத்துருக்காரு மேம். வாய்ப்பு எல்லாருக்குமே குடுத்துருக்காரு. 20 வருஷம் முன்னாடி உழைச்சவங்களுக்கும் சீட் குடுத்துருக்காங்க. கட்சியில புதுசா வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கும் சீட் குடுத்துருக்காங்க. ஏன்னா, நம்மள நம்பி வந்திருக்காங்க. வேற கட்சியிலருந்து நம்மள நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அந்த மாரி தான். இதுல எந்த பாரபட்சமும் பார்க்காம தான் அவர் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அஷ்விதா அவங்களுக்கும் குடுக்கறதா இருந்தது. ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஏன்னா, அவங்களும் டிவிகே கட்சியில ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குடுக்கறதா இருந்துச்சு. அவங்களுக்கு குடுக்கல. எதனால அஷ்விதா அவர்களுக்கும் குடுக்கல? இல்லையே மேம். அப்படி எதுவும் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் உங்களுக்கு குடுப்பேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லி கேள்விப்பட்டதும் இல்ல. அ இதுக்கு பிஃபோர் வந்து அ நீங்க சொல்ற மாரி அந்த அஸ்விதான்றவங்கள வந்து வேட்பாளரா அறிவிக்க போறேன் அப்படின்னு எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் அஃபிஷியலா இதுவரைக்கும் வரல. ஸோ அது மாரி எல்லாருமே ஒரு இப்ப நான் கூட நெனச்சிருக்கலாம். எனக்கு ஒரு சீட் வந்திருக்கலாமோ அப்படின்னு நான் கூட நெனச்சிருக்கலாம். ஸோ அத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்களோட கட்சி அஃபிஷியல் வந்து கட்சி
நபர் தான் பேச முடியும். அதுவும் அவங்களோட இந்த எலக்ஷன் வேட்பாளர் லிஸ்ட் வந்து நேத்தே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு குடுத்துருக்கலாமே, இவங்களுக்கு குடுத்துருக்காம நம்ம பேசலாம். தலைமைன்னு ஒரு முடிவு எடுக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். தேர்தல் மேலாண்மை குழுன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அத யாரு, என்ன, ஏதுன்னு செலக்ட் பண்ணி தான் எடுத்து பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எல்லாரும் சொல்றாங்கல்ல, நேர்காணல் நான் போல, என்ன எடுத்தாங்க சும்மா அப்படிலாம் இல்ல. அவங்க ரொம்ப கிளியரா, போல்டா எது கரெக்ட்டான டிசிஷனோ அத தான் எடுத்து அவங்க பண்ணாங்க. இப்போ டிவிகே கட்சி வேட்பாளர்கள அறிவிக்கும்போது பார்த்தீங்கன்னாவே, அதுல பாதி பேரு ஒரு இளம் வயது புதிய முகமா தான் இருந்தாங்க. இப்ப மத்த கட்சிகள பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வயசா இருப்பாங்க. இப்ப வந்திருக்க ஃப்ரெஷரா வந்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும், ஒரு ஃப்ரெஷருக்கும் எப்படி ஒரு போட்டி இருக்கும்? அத டிவிகே நிர்வாகிகள் எப்படி மேற்கொள்வாங்க? முதல்ல ஒரு விஷயம் மேம். ஃபர்ஸ்ட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு உருவானது இல்ல மேம். 30 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இயக்கமா அது உருவாயிருச்சு. 30 வருஷமா அந்தந்த ஏரியால இப்ப நிக்கிற நீங்க சொல்ற அந்த புதுமுகங்கள்லாம் மக்களுக்கு சேவை பண்ணியிருக்கு. மேபி டிவில எக்ஸ்போஸ் ஆவாம இருந்திருக்கலாம். சோசியல் மீடியால இப்போ ரீசென்ட்டா வைரல் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து அவங்கலாம் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணவங்க. கலைப்பணி பண்ணவங்க. ஆ 2011ல அண்ணா ஹசாரே டெல்லியில ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் இல்லையா? முதல் ஆளா குரல் கொடுத்தது விஜய் அண்ணா போய் குடுத்து, அங்க உட்கார்ந்து அவரும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அன்னைக்கே அவரு விதைய போட்டாரு. 2011லயே அதுக்கான விதைய போட்டுட்டாரு விஜய் அண்ணா. அரசியலுக்கான விதைய. அண்ணா ஹசாரேக்கு சப்போர்ட் பண்ணி, அங்க நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள் அவரு அங்க உண்ணாவிரதம் இருந்து, அங்கேயே இந்த அரசியலுக்கான விதைய போட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்க வந்து இத 2 வருஷ கட்சியாலாம் பார்க்கவே இல்ல. எங்கள பொறுத்தவரைக்கும் இது 30 வருஷமா கட்சி இருக்கு. மக்கள் கிட்ட மக்கள் இயக்கமா போய் சேர்ந்தவங்க வந்து நெறைய பேர் இங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த புதுமுகம் எல்லாம் நெறைய பேர் இருக்காங்கன்றத தான் நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சீங்கன்னா, இன்னைக்கு தாம்பரம் சட்டமன்றத்துல சரத்குமார்ன்றவருக்கு குடுத்துருக்காங்க. ம். அவர்லாம் ரொம்ப வருஷமா உழைச்சிட்டு இருக்காரு. மக்களுக்கு நலப்பணி பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் இயக்கத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இப்ப கட்சியில மாவட்ட செயலாளரா பதவி ஏத்திருக்காரு. இப்போ எம்எல்ஏ சீட்டும் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உழைப்ப தானே பார்க்க முடியும். புதுமுகமா நம்ம பார்க்க முடியாதுல்ல. அப்புறம் நீங்க சொல்ற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கூட போட்டி இருக்கும் தான். நான் இல்லன்னு சொல்லல. கண்டிப்பா இருக்கும். மக்கள் ஒரு தீர்வ நோக்கி, மாற்றத்த நோக்கி போகும்போது புதுமுகத்துக்கு தானே வாய்ப்பளிப்பாங்க. ஸோ அப்ப அந்த நம்பிக்கைய தான் நம்ம பார்க்கணும். டிவிகே கட்சியில வந்து பதவி வேணும் அப்படின்னா, அ பணம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்து, ஒருத்தர் வந்து பிரஸ் மீட்ல எல்லாத்தையும் குடுத்து, ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல எல்லாத்தையும் காட்டி, நான் இவ்வளோ ரூபாய், இவ்வளோ லட்சம் குடுத்துருக்கேன். அ இதுக்கு மேல இன்னும் கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப டிவிகே கட்சியில பதவி வேணும்னா, பணம் இருந்தா தான் பதவியா? இல்ல மேம். நீங்க அந்த வீடியோ நல்லா பார்க்கலன்னு நெனைக்கிறேன். நல்லா திரும்ப பாருங்க. எலக்ஷனுக்கு நான் நிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களால எவ்வளோ செலவு பண்ண முடியும்ன்னு கேட்டாங்க. என்னால 12லருந்து 15,00,00,000 செலவு பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னத தான் அந்த பேப்பர்ல வச்சு அவர் காமிச்சிருந்தாரு. இதுல பணம் குடுத்து தான் போஸ்டிங் வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது மேம். யாருக்கும் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அப்போ ஆ யார் இதுல பணம் குடுத்து வாங்கியிருக்காங்கன்றதே நம்மளுக்கு தெரியாதுன்ற மாரி ஒரு விஷயங்கள். 2வது வந்து இது ஒரு பெரிய காசிப்பா தான் நாங்க பார்க்குறோம். எல்லா கட்சியிலயுமே இது இருக்கு மேம். எல்லா கட்சியிலுமே இத பேசுவாங்க. பணம் குடுத்தா தான் சீட்டு, பணம் இருந்தா தான் சீட்டு. பிராக்டிகலா ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும். பணம் இருந்தா தான் இப்போ இன்னைக்கு நெறைய பேருக்கு சீட் குடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே பணம் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறீங்களா? 234 தொகுதி குடுத்துருக்காங்க. அதுல ஒரு 100 முகம் விட்டுருங்களேன். 120 பேர் வச்சுக்கோங்க. 120 பேர் வந்து எல்லாருமே கஷ்டப்படுறவங்க. ஜெனரலா நம்மள மாரி மிடில் கிளாஸ் மக்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி பணம் இருந்தா தான் சீட் குடுப்போன்றதெல்லாம் சும்மா ஒரு பொரளி மேம். அதாவது ஒரு நரேஷன். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. விஜயன் அவரு கட்சி ஆரம்பிச்சதுலருந்து இந்த எலக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க எவ்வளோ ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு வராங்கன்னு. தாவேக்கால ஃபர்ஸ்ட்டு பிரச்சனைனாங்க. உள்ள உங்களால பூத்து கூட மெம்பர் போட போட முடியாதுன்னாங்க. முடியாது. இங்க இருக்க எல்லா பூத்துக்கும் ஆள் போட்டாச்சு. ஒரு பூத்துக்கு 5 பேருன்னு கணக்கு பண்ணி போட்டுருக்கு. உங்களுக்கு மாவட்ட செயலாளர்களே கிடைக்க மாட்டாங்கன்னாங்க. மொத்தம் 120 மாவட்ட செயலாளர். தமிழ்நாட்டிலே எந்த கட்சியிலுமே இல்லாம மாவட்ட செயலர் 120 மாவட்ட செயலாளர் போட்ட ஒரே கட்சி தாவேக்கா தான். அந்த மாரி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்ட்டாங்கன்னா, எலக்ஷன் இது அந்த மாரி காசு இருந்தா தான் வந்து சீட் குடுப்பேன், பதவி குடுப்பேன் அப்படின்ற மாரி ஒரு நரேஷன் செட் பண்ணி இது எல்லாமே ஒரு நரேஷன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேம். தாவேக்கால அந்த மாரி எதுவுமே கிடையாது. இப்போ இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆஃபீஸ வந்து காலி பண்ணுங்க. அது வந்து ஒரு கோவில் இடம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உண்மையா அங்க என்னதான் சார் நடக்குது அந்த ஆஃபீஸ் போட்டதுலேருந்து? ஆ வில்லிவாக்கத்துல சொல்றீங்களா? ம். இல்ல ஆக்சுவலா கோயில் இடம்னா, அது அங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். பக்கத்துல யார் இருக்கா? கோயில் துறை, அந்த துறை யார் கையில வச்சுட்டு என்னென்ன பண்றாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேர் சொல்றது பயம் இல்ல. சேகர் பாபு அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அத வந்து நம்ம என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? ஸோ அவர்கிட்ட பதவி இருக்கு. அ பிரச்சாரத்துக்கே எங்கள வந்து அனுமதிக்க மாட்றாங்க. நேத்து வேண்டிய பிரச்சாரம் இன்னைக்கு மாத்தி டேட் குடுத்துருக்காங்க. இது விஜய் அண்ணா போணும்னா மட்டும் வந்து 1000 ரூல்ஸ் போடுறாங்க. இப்ப எலக்ஷன் கமிஷன் வந்து அதே தான் ஃபாலோ பண்ணுது.
எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடி எஸ்ஓபின்னு ஒண்ணு இருந்தது. இப்ப இவங்க வந்து அதே தான் ஃபாலோ பண்றாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைமுக்கு நீங்க வரணும், இந்த டைமுக்கு போணும். எலக்ஷன் பிரச்சாரத்துக்கு அது பண்ண முடியுமா? 10 மணிக்குள்ள முடிக்கணும். அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் இல்லன்னு சொல்லல. நீங்க 2 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்துரணும். வர வழியில கூட்டம், டிராஃபிக்கு எப்படி வர முடியும் 2 மணிக்கு? எக்ஸாம்பிள் கேட்கிறேன். இப்போ வராரு, இப்போ ஒரு நீலாங்கரையிலேருந்து வராருன்னு வச்சுக்கோங்க. கிண்டியே தாண்ட முடியாது டிராஃபிக்ல. அவரு பெரம்பூர் உங்களுக்கே தெரியும் பெரம்பூர் எவ்வளோ ஒரு டிராஃபிக்கான ஏரியா, எவ்வளோ குறுகியமான ஒரு சாலைகள்லாம் இருக்கிற ஏரியா. அந்த இடத்துல நீங்க 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ள பிரச்சாரத்த முடியும்ன்னு சொல்லி அப்படியுமே வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து அங்க மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து ஒரு அறிவுரை குடுக்குறோம். இது மாரி கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, வயதானவர் வராதீங்க, குழந்தைங்க வராதீங்க, வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதையும் மீறி மக்கள் பின்னாடி போனா அவரு என்ன பண்ண முடியும்? ஸோ அவருக்கு ஒரு ஒரு இடத்துலயுமே இடைஞ்சல் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் நெறைய இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னும் இந்த 10, 15 நாள்ல இந்த பிரச்சாரம் பண்ற இடம் ஃபுல்லாவே பிரச்சனைகள் அவருக்கு குடுக்க தான் செய்வாங்க. இல்ல சார், ஆதவ அர்ஜுனா போய் ஆபீஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அது கோவில் இடம்னு தெரிஞ்சதா? அதுதான் சொல்றேன்ல மேம். இல்ல பில்டிங் கட்டும்போதே தெரிஞ்சிருக்கும்ல, இது வந்து கோவில் இடம் நீங்க கட்டாதீங்க. இப்ப அவங்கள காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பில்டிங்க இடிச்சுட்டாங்களா? இல்ல அங்க இருக்கிறவங்கள காலி பண்ணுன்னு இல்ல அது சொல்லிட்டாங்களா? இப்போ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மேம். இன்னும் இடிக்கல, அது காலிலாம் ஒண்ணும் பண்ணல. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சும்மா கோயில் இடத்துல போய் சும்மா வைக்க முடியாதுல்ல. பர்மிஷன் வாங்கி தான் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. இந்த மாரி நெறைய இடைஞ்சல குடுப்பாங்கன்றத நான் சொல்றேன். இந்த 15 நாள். இப்போ செப்டம்பர் 27 வந்து விஜய் அண்ணா வந்து கடைசி மக்கள் சந்திப்பு முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். அதாவது கரூர்ல அந்த சம்பவம் நடந்த அப்புறம், பெருசா மக்கள் சந்திப்பு எதுவும் பெருசா இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மாரி போடுறாரு. அது பஸ்ல ஏறி நிக்கிறாரு. ஒரு கூடாரத்துல போய் உட்கார்ந்து பேசுறாரு. பப்ளிக்கா ரோட்ல போய் ரோட் ஷோ பண்ணி பேசாததோட கரூரோட முடிஞ்சிருச்சு அது. அதுக்கப்புறம் எலக்ஷனுக்கு தான் இப்போ வரப்போகுது. இப்போ வெளிய வரப்போறது வந்து ரோட்ல வச்சு தான் பண்ண போறாரு. ரோட் ஷோ மாரி பண்ண போறாரு. ரோட் ஷோக்கு அனுமதி இல்லன்னு சொல்ட்டாங்க. இந்த மாரி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பிளான் நேத்து ஒரு பிளான் வச்சு குடுத்தாங்க. அந்த பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பிளான் வச்சு குடுத்துருக்காங்க. இப்போ 2 மணிக்கு போக போறாரு. அவரு அன்னைக்கு 27ஆம் தேதி இந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்ததுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க 38 மாவட்டத்துல 35 மாவட்டத்த கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆல்மோஸ்ட் ம். அங்கேயே பிரச்சாரம் முடிஞ்சிருக்கும். அப்ப அவங்களுக்கு அங்கேயே அவருக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. அதே மாரி தான் இப்ப எலக்ஷன் டைம்லயும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் சேர்த்து அவர் எங்கெங்கெல்லாம் அழுத்தம் குடுக்கணுமோ, அந்த மாரி அழுத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த 15 நாளுமே அழுத்தம் இருக்கும்னு சொல்றேன் நான். இவ்வளவு நேரம் தமிழக வெற்றி கழகத்தின் பணிகள் குறித்தும், அரசியல பத்தியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.